நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராம் இயேசு மகாராஜன் தந்த இந்த நல்ல நாளிலே விசேஷமாய் இந்த பிரார்த்தனை வேளையிலே இயேசுவே இங்கே வந்தாலே பிரார்த்தனை வேலையாகத்தான் இருக்குது. மனதிலும் தெய்வமே மகிமையின் ராஜாவே தயவா எனக்கு ஞானத்தையும் முகூர்வமாக சாட்சி என்னை மாற்றும், என்னை பயன்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. என் அனுபவ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த ஜெப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நானும் என் எஜமான் இயேசு மகாராஜன் எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியர்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் வழக்கம் போல இந்த ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து ஜெப வேளைக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அண்ணா, அக்கா, கர்த்தர் நம்முடைய கூடுகைகளை ஆசரித்து வருகிறார். உங்கள் ஜெபத்தினால் அநேகர் பிரளயங்களின் மூலமாய் அதிசயங்கள் மூலமாய் என் எஜமான் இயேசு மகாராஜன் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபித்து வருகிறார். அதற்கு உங்களுடைய ஜெபமும் தேவையாக எனக்கு இருக்கிறது. உங்கள் ஜெபத்திலும் மறுபடியும் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த நாளிலே விசேஷமாய் நம்முடைய கூடுகையிலும் சரி, அருமையான நம்முடைய ஜாஷ்வா டிவியின் பிரார்த்தனை வேளையிலும் சரி, அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, பிள்ளை இல்லையே என்று. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஐயா, 3 வருடம் ஆகிறது, 7 வருடம் ஆகிறது, 6 வருடம் ஆகிறது, 9 வருடம் ஆகிறது என்று அநேகர் குழந்தை இல்லையே என்று ஜெப குறிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காய் முதலாவது நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்வார். ஆமேன். நம்புறீங்களா? ஆமேன் சொல்லுங்களேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த காரியம் தேவையாக இருப்பின் நீங்கள் அப்பாவிடம் கேட்பீர்களா? நிஜமானே எனக்கும் ஒரு இரக்கம் பாராட்டுங்கப்பா, எனக்கும் பிள்ளை இல்லை. ஒருவேளை உங்கள் மகளுக்கோ இல்லை உங்கள் சொந்தத்துக்கோ இல்லாத இருந்ததுன்னா அவங்க பேரை சொல்லி இப்போ ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிறவரும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விடுகிறார். லேசான காரியம் ஐயா, லேசான காரியமம்மா, உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வார். பயப்படாதீங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்மா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே இயேசு அப்பா, இந்த நாளிலே குழந்தை இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கேன்னப்பா. தேவனே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கொடுத்து குடும்பத்தை ஆசிரியக்கிற தெய்வம் என்பதை நீர் நிரூபித்திருக்கிறீர். அதற்காக நன்றி. அதன் முன்பதாக ஏசாவிலே சொல்லியிருக்கிறீர், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பெற பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லி, கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி ஆசீர்வாதத்தை தருகிற தெய்வம் என்பதையும் நீர் சொல்லியிருக்கிறீர். இப்பொழுதும் யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தேவையான நன்மையும் கிருபையும் வரட்டும் அப்பா. என்னென்ன ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறதோ அது வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விசேஷ விதமாய் குழந்தை இல்லாது இருக்கிற நண்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் மனதிறங்கும். என் சகோதரிகள் பட்ட அவமானங்கள் போதும், என் சகோதரன் பட்ட வருத்த வேதனை போதும். எவ்வளவு நாளாய் காத்திருந்த அவமானத்தையும் வருத்தத்தையுமே இவர்கள் பெற்றது போதும் ஆண்டவரே. இந்த ஆண்டு இவர்கள் சுகமான நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கட்டும் அப்பா. கர்த்தாவே, இவருடைய பெயர் இன்றைக்கு மாறட்டும், அப்பாவாய் அம்மாவாய் மாறட்டும். என் அன்பு பிள்ளைகள், தேவனே, நீர் மனதிறங்கும். இதற்கு தடையாக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் பொல்லாத சத்ருவின் நாச மோசங்களும் செயலற்று போகட்டும். கர்ப்பப்பையில் காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளும் மாறட்டும் அப்பா. அணுக்கள் சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளை வீட்டை வாழ்த்துகிறேன் அப்பா, ஆசீர்வதிக்கிறேன். இங்கே இந்த வீட்டில் ஒரு குழந்தை செல்வம் வரட்டும். அது இன்றைக்கே ஆயத்தமாகட்டும் அப்பா, இன்றைக்கே ஆயத்தமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முன்னமே சொன்னது போல கர்த்தர் நம்முடைய கூடுகைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த கூடுகையிலே அநேகர் கொடுத்த ஒரு பிரதான ஒரு ஜெப குறிப்புக்காய் நான் ஜெபம் பண்ணினோம். இன்னும் ஒரு ஜெப குறிப்பாய் வேலை இல்லாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க இருக்கிறோம். மனம் நொந்து போய் இருக்கிறார் அநேகர். ஆனால் என் படிப்புக்கேற்ற வேலை இல்லை, நான் எவ்வளவோ இடங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுதேன், ஆனாலும் எனக்கு வேலை இல்லையே, நான் என்ன செய்வது என்று ஆயிரம் ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காய் ஜெபிப்பது நம்முடைய கடமை அல்லவா?
தேவன் அவர்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டட்டும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தரட்டும். கண்களை மூடி வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிப்பீர்களா? நியாயமான பதவி உயர்வு வரவில்லையே என்று சொல்லி பதவி உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்கள் பரலோக பிதாவே, இயேசுவப்பா, இந்த நாளிலே படித்தும் வேலை இல்லையே என்று சொல்லி புலம்புகிற பிள்ளையை பாருங்கப்பா. இவர்களுக்கு தேவையான நன்மைகள் வரட்டும் அப்பா. யார் கண்ணில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கணும், அவங்க இரக்கம் கிடைக்கட்டும். உம்முடைய தயவு, உம்முடைய கருபை இவர்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ணமாய் விளங்கட்டும். வேலை இல்லாமல் பட்ட கஷ்டங்களை பாரும், பட்ட அவமானங்களை பாரும், ஏமாந்ததுகளை பாரும் அப்பா. வேலைக்காக இவர்கள் ஏமாந்த பணங்களையும் பாரும். தேவனே, நீர் மனதிறங்குங்கப்பா. இந்த நாளிலே நான் உம்முடைய அடிமையுடைய அதிகாரத்தோடு உங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேனப்பா. நீர் மனதிறங்கி இவருடைய ஆண்டவரே இவளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தார். நீர் சொல்லியிருக்கிறீர், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று. இவர்களே நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்க அநேகருக்கு கொடுக்கவும் நீர் உதவி செய்யும். விசேஷமாய் பதவி உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நியாயமாய் வரக்கூடிய அந்த பதவி உயர்வு எந்த மனிதன் மூலமாய், எந்த அதிகாரி மூலமாய் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகள் மாறட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் பதவி உயர்வு கிடைக்கட்டும். தேவனே, நீர் மனதிறங்கி ஆசீர்வாதத்தாலும் நன்மையாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் மேலே ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவை. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படியாய் இந்த ஜெமான் இயேசு மகாராஜன் என்னை இந்த இடத்தில் நிறுத்தினபடியினால் அவரை சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய திட்டம் தீர்மானம் நிறைவேறட்டும். ஆமேன் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை உண்டு. உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வேத புஸ்தகத்தை என்னோடு திருப்புங்களேன். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்று இயேசு ரட்சகர் சொல்கிறார். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவர் முதலாவது தம்மை வெளிப்படுத்துகிற விதத்தை பாருங்களேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவன். நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த மாவட்டத்திலோ மாநிலத்திலோ இல்லை இயேசுவை அறியாதிருந்தாலும் என் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நான். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு மகாராஜன் விதமாய் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளை என்று. கற்பம் திறந்து பிறக்கிற யாவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாராயிருந்தாலும் அவருடைய பிள்ளை. அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்களேன், பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்க கையை பிடிச்சிட்டு சொல்லுங்களேன், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் துணை நிற்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன். என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். தெய்வம் நமக்கு துணை நிற்கிறதாம். அது அவரே சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. எப்படியா? கையை பிடிச்சுக்கிட்டு, வலது கையை பிடிச்சு அவர் சொல்லுதாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் கிராமத்தை சார்ந்தவன். கிராமத்தில் சண்டை அப்பப்போ வரும், பார்த்துருக்கீங்களா? பக்கத்து வீட்டிலையோ பக்கத்து தெருவிலையோ இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளவோ இருக்கும். அப்போது ஒரு சொல்வார், உன்னை அடித்து போட்டால் உனக்கு யார் துணையாக வருவா, உன்னை யாரும் விசாரிக்க வருவாங்களோ நான் பார்த்துட்டு தான் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஒருவேளை உங்களை தான் சொல்லுதாங்களா? அவனுக்கு சப்போர்ட்டாக அவனுக்கு துணைக்கு யார் வருவா, நம்ம அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படிம்மா. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கையை பிடிச்சது சொல்லுதேன்ப்பா, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். யோசித்து பாருங்களேன். உங்களை இம்மட்டும் தேவன் நடத்தி வந்த விதத்தை யோசித்து பாருங்களேன். எத்தனையோ முறை உங்களில் இந்த வேலையிலிருந்து தள்ள வேண்டும் என்று நய வஞ்சகமாய் தீட்டின திட்டங்கள் பலிக்காமல் போனது ஏன்? உங்களை உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிக்க வேண்டும் என்று விதவிதமான பிரச்சனை போராட்டத்தை கொண்டு வந்தும்
அதில் தோற்று போனது ஏன்? வறுமை என்னும் ஆயுதம் உங்களை விழ தள்ள வேண்டும் என்று நீங்கள் வறுமையின் ஊடே வந்த பொழுதும், தரித்திரத்தின் ஊடே, வேதனையின் ஊடே வந்த பொழுதும் எப்படி தப்பி வந்தீர்கள்? எத்தனையோ முறை ஆக்சிடென்ட் மூலமாய் தப்பி வந்தீர்களே. எத்தனையோ முறை நாம் போகிற பாதையில் அநேகம் ஆயிரம் ஆக்சிடென்ட், விபத்து நடந்திருந்தாலும் நாம் சுகமாய் தப்பி வந்தோமே. எதனால்? நம்முடைய கரத்தை ஒருவர் பிடித்திருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னுடைய கரத்தை எஜமான் இயேசு மகாராஜன் பிடித்திருக்கிறார் ஐயா. அவர் சொல்லியிருக்கிறார், உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நீ பயப்படாத. என் அன்பு சகோதரியை, படிப்பை குறித்து, பிள்ளையின் படிப்பை குறித்து, எப்படி படிக்க வைக்கப் போகிறேன்? இனி என் பிள்ளை படிக்க முடியுமா? இதற்கு மேல் என் பிள்ளை படிப்பாளா? எனக்கு கணவன் இல்லையே, எனக்கு உதவி செய்வது ஒருவரும் இல்லையே, என் பிள்ளை ஆசைப்படுகிறாளே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறாயா? என் அன்பு சகோதரியே, உன் கரத்தை ஒருவர் பிடித்திருக்கிறார் என்பதை மறந்து போவாதே. இது நாள் வரைக்கும் உன்னை உன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடாமல் பாதுகாத்த தெய்வம் வெட்கப்படுத்தாமல் உன்னை இம்மட்டும் உன் பிள்ளையின் படிப்பிலே, உன்னுடைய காரியத்திலே, உன்னுடைய எல்லாவற்றிலும் தேவன் துணையாய் வந்தாரே. இனிமேலும் சொல்லுகிறார், நான் துணையாக வருவேன். உன் பிள்ளைய நீ எங்கே சேர்த்திருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட நிலையிலிருந்து அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, என் ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் வருவாராம், துணையாய் வருவாராம். வேதத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாதி தேவன் துணையாய் வருவாரா என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 46:1 விதமாய் சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று. ஆபத்து காலத்திலையும் விட மாட்டார். நான் அடிக்கடி சொல்வேன், நன்றாக இருக்கும் பொழுது சொந்தங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் எனக்கு சொந்தம், அவர் எனக்கு இந்த வழியில் சொந்தம், அந்த வழியில் சொந்தம் என்று முறை கொண்டாடி வருவார்கள். கஷ்டப்படும் போதோ கவனிப்பார் ஒருவரும் இராது. ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் கரத்தை பிடித்திருக்கிறவர் அப்படிப்பட்டவர் அல்லையா. ஆபத்து காலத்திலும் உன்னை விட்டு விலகாதவர். வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44:2 விதமாய் சொல்கிறது, யார் அவர் என்று உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்ப்பா. நான் எப்போது துணையாக இருக்கிறேன்? நீ ஒரு தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை உருவாக்கினவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னைய விட்டு விலக மாட்டேன், உனக்கு துணையாக இருப்பேன் என்று. வேதத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 49:25 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயரே வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். என் தேவனாகிய கர்த்தர் எந்த விதத்திலெல்லாம் ஆசீர்வதிப்பாராம்? வானத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராம், பூமியிலிருந்து ஆசீர்வதிப்பாராம், குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராம். இந்த வார்த்தை யார் சொன்னது என்று வேதத்தில் நான் பார்த்த பொழுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து சொல்லுகிறான். ஒரு தகப்பன், ஆம், யோசேப்பின் தகப்பனாகிய அந்த யாக்கோபு சொல்லுகிறார், செத்துப்போனான் என்று நம்பப்பட்டவன், இனி இவனை முடித்துவிட வேண்டும், இவன் நமக்கு மேலே வந்து விடுவானோ என்று சொல்லி அண்ணனால் துரத்தப்பட்டவன், விற்கப்பட்டவன், அடிமை போல ஒரு இடத்துக்கு போனவன் அதிகாரியாக இருக்கிறார். அவரை பார்த்து இவர் சொல்லுகிறார், யாரால் ஆயிட்டான்? கர்த்தராலே ஆயிற்று, உன் தேவனாகிய கர்த்தராலே ஆயிற்று. இன்றைக்கும் உங்களுக்கும் இப்படி செய்வார் ஐயா. ஒருவேளை நான் அப்படியே அடிமைங்கிற அதிகாரத்தோடு சொல்வேன், ஒருவேளை வரவேண்டிய நன்மைக்காய் நீங்கள் வானத்தை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால், பதவி உயருக்காய், நான் சொன்னது போல வேலைக்காய், ஏதோ ஒரு காரியத்துக்காய், வீடு கட்ட முடியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் பரலோகத்தை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால்,
உங்களுக்கு அங்கிருந்து ஆசீர்வாதத்தை அனுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் விளைநிலங்களை வைத்து இந்த விளைச்சலில் இருந்தாது பூமியில் இருந்தாது என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுடைய கரத்தை அங்கிருந்தும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதன் பின்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலானது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கையை பிடிச்சிருக்கேன்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், வலது கையை பிடிச்சிருக்கேன்ப்பா, வலது என்ன பிடிச்சிருக்க, நீ பயப்படாதே. ஒரு நாள் ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் மேலே ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியின் அருகே இந்த பள்ளத்திலிருந்து அந்த பள்ளத்துக்கு அந்த மலைக்கு போவதற்காக ஒரு ரோப் மூலமாய் ஒரு மனிதன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் விக்டோரியா நீர்வீழ்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சியின் அருகே அவன் நடந்து போய் கொண்டிருந்தான். அந்த மனிதன் இந்த கரையில் வந்த பொழுது இவர் சொல்லியிருக்கிறார், உங்களில் யாராவது என்னோடு வர முடியுமா? வாருங்கள், உங்களை என் தோள் மேல் வைத்துக் கொள்கிறேன், இல்லை என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுவேன், வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவரும் வரவில்லை. எல்லோரும் பார்த்திருக்கிறார். இவன் இதில் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதன், இவன் டிராமாக்காரன், இதிலே நடக்கிறவன், இதிலே பிழைப்பே இதுதான், இவன் போய் விடுவான், நம்ம போக முடியாதுன்னு சொல்லி யாரும் போகலை. ஒரு குட்டி பிள்ளை கையை வைத்து நான் வாரேன், என்னை கொண்டு போங்கள் என்று சொன்னாலாம். இந்த பிள்ளையை பார்த்ததும் எல்லோருக்கும் கோபம். சின்ன பிள்ளையா இருக்கிற நீனு, இந்த மனுஷன் இதுக்குன்னே பிறந்த மனுஷன் இப்படி போவான் வருவான், பொழுதுபோக்கே இதுதான், வேலையே இதுதான், நீ செத்துறாத, நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, இவன் உன்னை விட்டுருவான், நீ ஒருவேளை கீழே பள்ளத்தை பார்க்கும்போது உனக்கே தலை சுற்றி நீ கீழே விழுந்து விடுவாய், போகாதே போகாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளோ யாருடைய சொல்லையும் கேட்காமல் சந்தோஷமாய் போயிருக்கிறாள். போனதும் அந்த மனிதன் தூக்கி கொண்டான், தோள் மேலிருந்து சொன்னாலாம், என்னை பிடித்திருப்பது யார் என்று தெரியுமா உங்களுக்கு? நான் யாருடைய தோளில் இருக்கேன் என்று தெரியுமா உங்களுக்கு? என் தகப்பனுடைய கரம் என்னை பிடித்திருக்கிறது, என் தகப்பன் என்னை சுமந்திருக்கிறார், இவர் என்னை விடுவாரோ, இவர் என்னை விடுவாரோ என்று சொன்னாலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். நான் அல்லவா உன் கரத்தை பிடித்திருக்கிறேன் என்று. உலக மனுஷன் பிடித்தானால் எதிர்பார்ப்பான், ஆம் எதிர்பார்ப்பான், உனக்காக உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லுவான். கொடுப்பானா? 2000 ரூபா கடன்களுங்க தெரியும், எங்கேயா உயிரை கொடுக்குது, 1000 ரூபா கடனே கொடுக்க மாட்டான், உயிரை கொடுப்பானா? உன்னை நம்பி 1 லட்ச ரூபா ஒரு தொழில் செய்ய கொடுப்பானா? இவன் உயிரை கொடுப்பான்னு சொல்லுவான். பிராடு. ஆமாவா இல்லையா? என் ஆண்டவர்களோடு பேசட்டும். ஆனால் என் ஆண்டவராக இயேசு ரட்சகர், ஐயா அந்த இயேசுவுக்காக நான் மறிப்பேனா மறிக்க மாட்டானா, இல்லை நீங்கள் மறிப்பீங்களா மறிக்க மாட்டீங்களா தெரியாது, ஆனால் எனக்காக அவர் மறித்திருக்கிறார், நமக்காக அவர் மறித்திருக்கிறார், நம்முடைய அவமானங்களை ஏற்றிருக்கிறார், நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை, நம்முடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை, சாபத்தை அவர் சுமந்திருக்கிறார். அவர் சுமந்துட்டார். நீதிமானுக்காக ஒரு வேளை மறிக்கலாம், துன்மார்கனுக்காக யார் தன்னை ஒப்பு கொடுப்பார்? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நீங்கள் நல்லவனாக இருக்கும் போதல்ல என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரனே, நீங்கள் வசதியாக இருக்கும்போது இந்த தெய்வம் உங்களை பிடிக்கலை, நீ தருத்தரத்தில் இருக்கும்போது, நீ ஒன்றுமில்லாமல் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட பொழுது, எல்லாராலும் கைவிட்ட பொழுது உன் கையை பிடித்த தெய்வம் ஐயா இந்த தெய்வம். அவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாத, நான் உன் கையை விட மாட்டேன், பயப்படாத. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவர் ஒருவனை, யோசேப்பு என்ற ஒரு மனிதனை தேவன் கரத்தை பிடித்து கொண்டு அடிமையை ராஜாவாய் மாற்றினார், ராஜா போல ராஜாவிடத்துக்கு வந்தான் ஐயா, மாற்றின தெய்வம் எங்கள் குடும்பத்தை உயர்த்துவாரா என்று நீங்கள் கேட்பீரானால் அதற்கும் வேதத்திலே சாட்சி இருக்கிறது. என்னோடு திருப்புங்களேன். யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலளவும் அவர்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது
எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவும், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். நான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார்னு சொன்னேன், இருந்தார் பழைய ஏற்பாட்டிலே. இங்கே ஒரு பெரிய கூட்டம், ஒரு ஜாதியான ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த கூட்டத்துக்கு தேவன் துணையாக இருக்கிறாராம். நான் சொல்லுவேன், உன் குடும்பத்துக்கு தேவன் துணையாய் வர வல்லமை உள்ளவர். ஒரு மனிதனுக்கு மாத்திரமல்ல, ஒரு கோத்திரத்துக்கு தேவன், ஒரு பெரிய குடும்பத்துக்கு தேவன் துணையாய் வருகிறார். அவர்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் எல்லாம் செயலற்று போகிறது. அவங்களே சொல்லுதான் எப்படி சொல்லுதான், ஐயோ அவனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். சங்கீதங்களிலே விதமாக இருக்கிறது 79 நினைக்கிறேன், அது சொல்லப்பட்டிருக்கு. இவர்களுக்கு விரோதமாக வந்த குதிரை உறங்கி போச்சு, ஒரு குதிரைக்கு முழிப்பு வரல. ஆமாம், இவங்களுக்கு விரோதமாக வந்த வண்டி எல்லாம் உருளைகள் கலண்டு ஓடி ஒளியுது. விதத்தில் விதமாக சொல்லியிருக்கு, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போகலாம் என்று சொன்ன போல, நேரே போகக்கூடிய அந்த ரதத்தோட அந்த உருளைகள் பைதாக்கள் எல்லாம் கலண்டு ஓடி, இவனுக்கே வருத்தம், இவனுக்கே பயம் உண்டாயிற்று இருதயத்துக்குள்ள. ஐயோ, இது நம்ம குதிரை எவ்வளோ வேகமாக போகக்கூடிய குதிரை போகமாட்டேக்கு, நம்ம வண்டி நல்லா இருந்த வண்டி ஒன்று ஒன்றா பிஞ்சு விழுது, இவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்று சொல்லி அவங்க வாயில் சொன்னது. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்களா? நீ தான் நம்ப மாட்டாம்மா அண்ணா, ஐயா நீங்கள் தான் நம்ப மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வெளியில் கேட்டு பாருங்கள், உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்று அவர்கள் வாய் உங்களை பார்த்து சொல்லுகிறது. நமக்கு தான் நம்பிக்கை வராது. ஆமாம், என்னாண்டவர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிருபையினாலே என்னாண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் நன்றியோடு நாம் சொதிக்கிறோம். அந்த ஒரு பெரிய ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு கேட்டேன். ஐயா, எல்லோரும் கைவிட்டு போனார்கள், எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். கணவனுடைய வீட்டார் போய்விட்டார்கள், என்னுடைய அண்ணன் தம்பிகள் போய்விட்டார்கள். என் கணவன் இறந்ததினாலே எல்லோரும் கை வரிச்சிட்டாங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க, எப்படி வளர்க்கன்னு தெரியல. என் கணவர் சாகும்போது என் பிள்ளைகளுக்கு 17 வயதும் 15 வயதுமாக இருந்தது. நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. புலம்பினேன், அழுது கொண்டே இருந்தேன். ஒரு நாள் என் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். அன்றிலிருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நம்ம அண்ணன் நம்மளை கைவிட்டு போய்விட்டார், நம்ம ஆசையாய், நம்ம பெரிதாய், நம்மளுடைய சொந்தங்கள் நம்மை கைவிட்டு போய்விட்டன. அருமையான அந்த பிள்ளைகள் அழுமாம், அம்மா அப்பா இருக்கும்போது சித்தப்பா எப்படி பேசுனாங்க, இப்போ எப்படியெல்லாம் பேசுதாங்க. அம்மா அப்பா இருக்கும்போது மாமா எவ்வளோ பாசமாக இருக்கிறது போல காமிச்சாரு, இப்போ அப்பா இல்லைங்க, எப்படி நமக்கு விரோதமாக இருக்கிறாங்க, நம்மளை அபகரிக்க பார்க்குறான்னு சொல்லி இந்த பிள்ளைகளும் அழுமாம். என் ஆண்டுடைய வார்த்தையை இந்த அருமையான தாயை சொல்வாளாம், ஏழைக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்று. ஆம், இந்த தாய்க்கு என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்லி. பயப்படாதம்மா, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான், எல்லா வருத்தம் வேதனையும் போனது. அவர் சொல்கிறார்கள், எனக்கே தெரியவில்லை, ஏதோ நான் ஒரு சின்ன வேலையை செய்தேன், என் பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைத்தேன், கர்த்தருடைய நல்ல வேலை கிடைத்தது, நல்ல மகனை தேவன் தந்தார், மருமகன் அல்ல மகனை தந்தார் என்று சொல்கிறார். இப்பொழுது அதே பட்டணத்தில் நாங்கள் இழந்த சொத்துக்களை பார்க்கிலும் பல மடங்கு தேவன் தந்திருக்கிறார், பல மடங்கு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவ்வளோ பேரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, இவ கோயிலுக்கு போனது சும்மா இல்லை, வெறுமையாக இல்லை, கர்த்தர் அவளோடு இருக்கிறார், இவ கோயிலுக்கு போனதுக்கு ஒரு புரோஜனம் உண்டு சொல்லுவாங்களாம். அவர் சொல்லுகிறார், நான் ஜெபிக்கிறத பார்த்து, நான் கோயிலுக்கு போகிறத பார்த்து எத்தனை பேர் கோயிலுக்கு வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கும் இதைத்தான் செய்ய இருக்கிறார். உன்னை பார்த்து ஏளனமாய் பேசுகிற வாய், உன் பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளைலாம் தேராது,
இதுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லுதாங்களா? பயப்படாதம்மா, பயப்படாத. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. பிள்ளையின் படிப்பை குறித்து என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உனக்கு தான் இந்த வார்த்தை. உன்னையே மட்டும் வழிநடத்தும் தேவன் உன் பிள்ளையை வழிநடத்த மாட்டாரா? என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரனே, உனக்கே இவ்வளவு நல்ல ஒரு வாழ்வை தந்த தேவன் உன் பிள்ளைக்கு நீ விரும்பினதை பார்க்கல மேலான ஆசீர்வாதத்தை தருவார், தருவார். ஏனென்றால் அவர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார், விடமாட்டார். இவர் எதை நம்பி நம்முடைய பதவியை பார்த்து நம்முடைய கையை பிடிக்கவில்லை, நம்முடைய சொத்து புத்தைகளை பார்த்து, ஜாதியை பார்த்து, மதத்தை பார்த்து பிடிக்கவில்லை. அவர் உங்களை வரைந்ததினால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு உங்கள் பதவியும் பெருசில்லை, உங்கள் பணமும் பெருசில்லை, நீங்கள் தான் அவருக்கு. கண்களை மூடி, அப்பா எனக்கு துணையாக இருக்கிறதுக்காக நமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? நன்றின்னு சொல்லுங்களேன். நீங்களே யோசித்து பாருங்கம்மா, யோசித்து பாருங்க ஐயா. உங்களுக்கு எத்தனை ஆயிரம் ஆயிரம் முறை தேவன் துணையாக இருந்ததினாலே நீங்கள் ஜெயத்தை பெற்றீர்கள் என்று யோசித்து பாருங்கள். கண்களை மூடுங்கள். அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். வேதத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வேளை நீ சிறு கூட்டம் போல, உன் குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் போல இருக்கலாம். அதில் ஏசாயா 41:14 சொல்கிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, கர்த்தரை நம்புகிற சிறு கூட்டமே பயப்படாதே. தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று. ஆம், உனக்கு மீட்பர் இருக்கிறார். உன்னை மீட்டெடுக்க, உன்னை ரட்சிக்க ஆசையாய் காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களுடைய கரத்தை கொடுப்பீர்களா? அவர் உன் கரத்தை பிடித்து தான் இருக்கிறார். ஆனால் உனக்குத்தான் நம்பிக்கை இல்லை. என் கரத்தை ஆண்டவர் விட்டு விட்டாரோ, என் பிள்ளை இவ்வளவு குறைந்த மார்க் வாங்கிவிட்டதே, ஒரு சின்ன கரத்துக்காக நீ புலம்புகிறாயே. உன் கரத்தை அவர் விடுவாரானால் நீ பூமியில் வாழ்ந்திருக்க முடியாது. உன் கரத்தை அவர் விட்டிருப்பாரானால் நீ இந்நேரம் மட்டும் இவ்வளவு பெரிய ஆளாய் வந்திருக்க முடியாது. உன் கரத்தை பிடித்து தான் நீ மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உன் கரத்தை பிடித்து தானையா கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் விடமாட்டார், இனிமேலும் அவர் விடமாட்டார். உடைய கரத்தை அவர் பிடித்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். கண்களை மூடி அப்பான்னு கூப்பிடுங்க. என் கரத்தை பிடித்திருக்கிறதுக்காக எமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இம்மட்டும் என்னை வழிநடத்தி வந்ததுக்காக எமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் என் தேவைகளை சந்தித்ததுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் என்னை பாதுகாத்ததுக்காக எமக்கு நன்றி அப்பா, நன்றின்னு சொல்லுங்க. இனிமேலும் என் தேவைகளை சந்திக்க போகிறதுக்காக எமக்கு நன்றின்னு சொல்லுங்க. சொல்லுமா, அறிக்கையிடுங்க, விசுவாசத்தோடு அறிக்கையிடு. என் பிள்ளையின் படிப்பு செலவை நீர் பார்த்து கொள்ள போகிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. என் பிள்ளையின் படிப்பு காரியத்தை, என் பிள்ளையின் வேலை காரியத்தை நீர் பொறுப்படுத்தி கொண்டதுக்காக எமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைக்கும் கிருபைக்கும் நன்றி. தடைப்பட்ட ஆசிரமங்கள் வரட்டும் அப்பா. என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ, எதில் உம்முடைய பிள்ளைகள் பயந்திருக்கிறார்களோ அந்த பயங்கள் நீங்கட்டும். சந்தோஷ சமாதானம் உடைய பிள்ளைகளுக்கு நிலைத்திருக்கட்டும். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிமைங்கிற அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலையை ஆசீர்வதியும், சுகபலத்தை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே.